நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கான பேசுறேன். இன்னைக்கு நம்ம கைரேக சாஸ்திரத்துல, அதாவது சன் மவுண்ட் ஆங்கிலத்துல சன் மவுண்ட்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து சூரியமேடு. சூரியமேட்டின் ரகசியங்கள் அப்படின்றது தான் அந்த பதிவு என்பது அமையப் போகுது. நம்ம கன்டினியூஸா பல பதிவுகள் இந்த கைரேக சாஸ்திர வீடியோல போட்டு வந்துட்டு இருக்கிறோம். பர்ட்டிகுலரா மேடுகளை பற்றி, ரேகைகளை பற்றி, என்ன என்ன விதமான அதிர்ஷ்டமான குறிகள் நம்ம கையில இருக்கணும், என்னென்ன பிரச்சனைகள் தரக்கூடிய குறிகள்லாம் இருக்கு, அது எப்படி ரெமெடி பண்றது, இது போல பல விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில இந்த கிரகங்களின் ராஜா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூரியன் பகவானை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மேடு நம்ம கைகள்ல சூரிய மேடு. அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பேச போறோம். அதாவது ஒரு விஷயத்த முக்கியமா கவனமா பார்க்கணும். நம்மளோட கைகள்ல எல்லா மேடும் நல்லா இருக்கு சார். சூரிய மேடு மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு. அப்படின்ற நபரோட லைஃப்ப பாருங்க, நிச்சயமா போராட்டமான வாழ்க்கையா தான் இருக்கும். ஆனா எல்லா மேடும் கெட்டிருக்கு எக்ஸப்ட் சூரிய மேடு மட்டும். சூரிய மேடு மட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய கைகளையும் பாருங்க, நல்ல அமைப்புகள் இருக்கும். அதுக்கான காரணத்துக்கு முக்கியத்துவம், அந்த சூரிய மேடு முக்கியத்துவத்தை சொல்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஏன்னா சூரிய மேடு நல்லா இருந்துச்சுன்னா வேற என்ன விதமான மேடுகள் பிரச்சனையான அமைப்புல இருந்தாலும் இது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அவங்க லைஃப்ல வந்து ஸ்மூத்தா கொண்டு போயிடும். நம்ம உடல்ல தலை மற்றும் மூளை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பொருந்திய ஒரு பகுதின்றதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அங்க இருந்து தான் எல்லா சிக்னலும் என்பது நம்மளோட பாடி பார்ட்ஸ் என்பது போகுது. அதே போலதான் இந்த கைகள்ல இந்த சூரிய மேடுன்றது நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா அந்த அதுதான் மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து அந்த சூரிய மேடு என்பது ஓரளவுக்கு எனர்ஜி வந்து கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்ல ஒரு மாற்றத்தை அவங்க லைஃப்ல ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தான லைஃப் நிச்சயமாக கொண்டு போகுன்றதை நான் சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட சூரிய மேடு நம்மளுடைய கைகள்ல எப்படி இருக்கு, எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் போட்டிருப்பேன். நான் கண்டினியூஸா ரைட் ஹேண்ட், அதாவது வலது கையை பத்தி நம்ம போர்டில் போட்டு அந்த உதாரணம் காட்டுறாங்கன்றதுனால நிறைய பேர் இடது கையை போட்டு கம்பேர் பண்ணி சொல்லுங்க சார். ஏன்னா பெண்களுக்கு இடது கைன்றதுனால அதை வச்சு நிறைய பேர் கேட்கறாங்கன்றதுக்காக இது நான் இந்த பதிவை நான் கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கிறேன். ஆனா நான் என்னுடைய கன்சல்டேஷனை பொறுத்தவரையில் நான் வலது கை இடது கை ரெண்டு கையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு ப்ரடிக்ஷன் வந்து நான் கொடுப்பேன். பர்டிகுலரா பெண்களுக்கு இடது கை, ஆண்களுக்கு வலது கை அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் முடிவுக்கு வரணும். இன்னும் ஆக்டிவ் ஹேண்ட் நமக்கு எதுவோ அதிகமாக எந்த கையின் மூலமா ஒரு விஷயத்த பண்றோமோ அந்த கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறது பெஸ்ட்ன்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த இடது கையில பாருங்க, இந்த சூரிய மேடு எந்த இடத்துல இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பர்டிகுலரா வந்து பார்க்கும்போது இந்த ரிங் ஃபிங்கர் சொல்லுவாங்க, இந்த மோதிர விரல் சொல்றாங்கல்ல, இதுதான் லக் ஃபிங்கரும் நம்ம சொல்லலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அந்த விரல் என்றும் நம்ம எடுத்துக்கலாம். காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது இந்த விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி தான் வந்து சூரிய மேடு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சூரிய மேடு எந்தெந்த மேட்டுக்கு இடையில இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சுண்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு புதன் மேடு. அதே போல இந்த நடுவிரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு சனி மேடு. இந்த சனி மேட்டுக்கும் புதன் மேட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உப்பலான பகுதியை வந்து பாத்தீங்கன்னா சூரிய மேடுன்ற நம்ம எடுத்துக்கலாம். அது ஏன் மேடுன்றா அது கொஞ்சம் மேடா தான் இருக்கணும், அதனாலதான் மேடுன்னு சொல்றோம். ஆனா இந்த சூரிய மேடுன்றது 3 விதமான கேட்டகரியா நம்ம வந்து பிரிக்கலாம். உச்சம் பெற்ற சூரிய மேடு, நீச்சம் பெற்ற சூரிய மேடு, நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய சூரிய மேடு, 3 விதமான கேட்டகரியா பிரிக்கலாம். இதுல உச்சம் பெற்ற சூரிய மேடு மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை தரக்கூடிய வகையில் என்பது இருக்கும். நீச்சம் பெற்ற சூரிய மேடு என்பது அதற்கு ஆப்போசிட்டான நெகட்டிவான பலன்கள் என்பது தரும். நடுத்தரமாக நட்பு ரீதியில் கொஞ்சம் ஒரு தட்டையா பிளாட்டா என்பது இருக்கும். பள்ளமாவும் இருக்காது, கொஞ்சம் உப்பலாவும் இருக்காது, கொஞ்சம் பிளாட்டா இருக்கக்கூடிய மேடு நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய சூரிய மேடு. அப்படிப்பட்ட சூரிய மேடு நடுத்தர பலன்களை தரும். நன்மை தீமைகளை மாத்தி மாத்தி அவங்க லைஃப்ல என்பது ஏற்பட்டுனே இருக்கும். சீரான வாழ்க்கையாக இருக்கும். இந்த 3 விதமான கேட்டகரியா பிரிக்கலாம். உச்சம் பெற்ற சூரிய மேடு நம்ம டீட்டெயிலா போகணும்னா அந்த பகுதி கொஞ்சம் தரைப்பற்றாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். ரொம்ப உப்பலா போடாது. எந்த ஒரு விஷயம் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சின் அடிப்படையில ரொம்ப உப்பலா இருந்துச்சுன்னா அப்பயும் பிரச்சனை கொடுக்கும். ரொம்ப பள்ளமா இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கும். கொஞ்சம் உப்பலாக இருக்கக்கூடிய ஒரு மேடாக இருந்துச்சுன்னா அது உச்சம் பெற்ற சூரிய மேடாக எடுத்துக்கொள்ளலாம். எப்படி நம்ம ஜாதக கட்டத்துல மேஷராசி சூரியன் உச்சமாகுமோ அந்த அளவுக்கு ஒரு யோக பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது எடுத்துக்கலாம். அவங்க செல்லும் இடமெல்லாம் கொஞ்சம் இளஞ்சிவப்பா உப்பலான அமைப்புகள் என்பது இருக்கணும். அந்த கலரையும் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல அது நம்ம போட்டோல நமக்கு தெரியும் கிளியரா பார்க்கும்போது. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த உச்சம் பெற்ற சூரிய மேடு என்பது நல்ல ஒரு யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பு. பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, செல்லும் இடம் எல்லாம் சிறப்பு. ஒரு அரசியல்வாதி ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அவங்க கூட 10 பேர் போவாங்க. அந்த 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 ஒரு ஃபங்க்ஷன் நடத்தக்கூடிய நபரே அவங்க வந்து வெளி கேட்டுக்கு வந்து உள்ள கூட்டு வரக்கூடிய சூழல்கள் இருக்கும். பார்த்துருப்பீங்க நீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை என்பது அந்த இடத்துல நிலவும். அவங்க இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க தான் இந்த சென்டர் ஆஃப் தி கிராவிட்டி, அதாவது அவங்க தான் மையப்புள்ளியா அந்த இடத்துல என்பது இருப்பாங்க. அப்படிப்பட்ட தன்மைகளை தரக்கூடியது என்பது இந்த சூரிய மேடு. அவங்கள பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கு வந்து சூரியன் சிறப்பா இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தன்னம்பிக்கையா இருப்பாங்க, தைரியமா இருப்பாங்க, எதையும் சாதித்து காட்டக்கூடிய மனப்போக்கம் என்பது இருக்கும். அவங்க நடக்கக்கூடிய நடையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்க நட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு கம்பீரமான ஒரு அமைப்பு என்பது எடுத்துக்கலாம். அவங்க பேசக்கூடிய பேச்சு கணீர் கணீர்னு பேசுவாங்க. ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்ட கருத்துக்களை
அது வந்து வெளிக்காட்டுறதுல அந்த ஒரு பிடிமானம் என்பது இருக்கும். இது போல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அவங்க லைஃப்ல லக் ஃபேக்டர் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். ரிஸ்க் எடுக்கிறதுல வந்து தயங்க மாட்டாங்க. லைஃப்ல ரிஸ்க் எடுத்தாதான் அடுத்த கட்ட நிலைமை என்பது போக முடியும். இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் பாத்துக்கலாம் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் என்பது கொடுத்துரும். அப்ப இந்த சூரிய மேடு நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா அது போல ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை சாதித்து காட்டக்கூடிய மனப்போக்கம் என்பது கொடுக்கும். அது உச்சம் பெற்ற சூரிய மேட்டின் பலன்கள் என்றமே நம்ம எடுத்துக்கலாம். இதுவே நீச்சம் பெற்ற சூரிய மேடு என்பது இந்த இடம் வந்து பள்ளமான அமைப்புகள் என்பது இருக்கும். பள்ளமா குழியா என்பது இருக்கும். இல்ல இந்த மேடு வந்து சரிஞ்சு இருக்கும். சனி மேட்டுக்கோ இல்ல வந்து புதன் மேட்டுக்கோ கொஞ்சம் சரிஞ்சு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அது பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே போல அந்த கலரும் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டிஷ் கலர்ல அந்த வெளிர் நிறத்துல இல்ல பிளாக்கிஷ் ஷேட் கலந்து இல்ல ப்ரௌனிஷ் ஷேட் கலந்து அந்த அமைப்புகள் என்பது இருக்கும். அதெல்லாம் வந்து நெகட்டிவான பலன்களை தரக்கூடிய சூரிய மேடு நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுக்கு டோட்டலா ஆப்போசிட்டான ஒரு அமைப்பு. செல்லும் இடமெல்லாம் அசிங்க அவமானங்களை பெறக்கூடிய தன்மைகள் இருக்கும். இவங்க சும்மா இருந்தாலும் பிரச்சனைகளை தேடி வந்து இவங்களை வந்து பிரச்சனையில் மாட்டக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அரசு வழி சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான சூழல் என்பது இருக்கு. அரசு தண்டனை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. கையூட்டு பெற்று இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் மூலமாக நிலத்தகராது மற்ற ஏதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ப்ராப்ளம் ஏற்பட்டு சிறைவாசம் அனுபவிக்கிறது இல்ல வம்புத்துக்கு போய் சிறைவாசம் போறது இது போல விஷயங்கள்லாம் கொடுக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா இதை மட்டும் பார்த்து முடிவு பண்ணக்கூடாதுன்றது புரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு ஆயுள் ரேகை இந்த இடத்துல புத்தி ரேகை இது ரேகைலாம் நல்ல ஸ்ட்ராங்கான அமைப்புல இருக்கு. இந்த இடத்துல வந்து சூரிய ரேகை இருக்குதுன்னா அதெல்லாம் அந்த பலன்கள் அந்த கெட்ட பலன்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளும் என்றதை நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்கு. இது லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் நான் போட்டிருக்கிறேன். ரைட் ஹேண்ட் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து சொல்லணும். சப்போஸ் இந்த மோதிர விரல் கொஞ்சம் நீட்டமான அமைப்புல இருந்ததுன்னா அந்த கெடு பலன்கள்லாம் குறையும். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு என்பது வர வேண்டியது இருக்கும். அதே போல இது வந்து நீச்சமான ஒரு சூரிய மேடு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல இந்த அரசு வேலையெல்லாம் கிடைக்கணும்னா உச்சம் பெற்ற சூரிய மேடு இல்ல நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய சூரிய மேடா இருக்கணும். நீச்சம் பெற்ற சூரிய மேடுன்றது அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் தராது. நட்பு ரீதியில ஒரு சமமான அமைப்பு நன்மை தீமைகள் லைஃப்ல மாத்தி நடக்கும். இது போல அமைப்புல எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ரேகைக்கு வந்துடலாம். அந்த இடத்துல என்ன விதமான ரேகைகள் இருக்கணும், என்ன விதமான சிம்பிள்ஸ் எல்லாம் இருந்தா நல்ல அமைப்பு. இப்ப நம்ம டீட்டெயிலா அந்த இடத்துல என்ன விதமான சிம்பிள்ஸ் இருக்கணும், என்ன விதமான ரேகைகள் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயிலான விஷயத்துக்கு வந்துடலாம். இப்ப இந்த மோதிரவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் ஒரு பாசிட்டிவான அமைப்பு என்பது இந்த இடத்துல ஒரு சூரிய ரேகை போறது நல்ல சிறப்பான அமைப்பு. சில பேருக்கு கீழே இருந்தே போகும், சில டைம் சில பேருக்கு வந்து பாதியில இருந்து போகும், இல்ல சின்னதாகவும் அந்த இடத்துல என்பது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க லைஃப்ல எப்ப லக் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகும், எந்தெந்த வயசுக்கு மேல ஒர்க் அவுட் ஆகும் நம்ம சொல்லிடலாம் ஈஸியா. அப்ப இந்த இடத்துல ஒரு சூரிய ரேகை என்பது இருக்கக்கூடிய அமைப்பு என்பது நல்ல பலன்கள், லக்கான ஒரு லைஃப் என்பது அவங்கள நிச்சயமாக அனுபவிப்பாங்க. நல்ல ஒரு பொருளாதார சம்பத்து, தனவரவு, பெயர் புகழ் அந்தஸ்து எல்லா விஷயங்களும் என்பது கிடைக்கும். இல்ல ஒரு கோடு இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட கோடுகள் என்பது இருக்கும். இது நல்ல அமைப்பு. சில நேரங்களில் இப்படியும் இருக்கலாம். நேர்கோடுகள் இருந்தால் நல்ல அமைப்பு. ஆனா இதுவே இப்ப பிளாட்டா இருக்குன்னு வச்சுங்க, இது நெகட்டிவான ஒரு அமைப்பு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும். இதுவே வளைகுறி போல இருந்துச்சுன்னா நெகட்டிவான ஒரு அமைப்பு. சட்ட சிக்கல்களில் மாட்டக்கூடிய சூழல் என்பது இருக்கும். இந்த வளைகுறி இருந்தாலோ இல்ல வந்து இப்படி இருந்தாலோ இல்ல இந்த இடத்துல கரும்புள்ளிகள் இருந்தாலோ இல்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வட்டக்குறிகள் இருந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனைகள் இல்லை. இந்த வட்டக்குறியை பொறுத்தவரையில சில மேடுகளை நல்லது பண்ணும், சில மேடுகளை வந்து கெட்டது பண்ணும். சூரிய மேட்டுல பொறுத்தவரை கரும்புள்ளி என்பது இருக்கவே கூடாது. குறுக்கு இந்த பிளாட்டா இருக்கக்கூடிய இந்த ரேகைகள் இருக்கவே கூடாது. நீட்ட ரேகைகள் தான் என்பது இருக்கணும். இது போல விஷயங்களை மெயினா பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அப்ப என்ன வேற விதமா அதிர்ஷ்டமான சிம்பிள்ஸ் இருந்தா நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபிஷ் சிம்பிள். எப்படி அந்த சூரிய ரேகை சொன்னோம் அதே போல இந்த மீன் சின்னம் இருக்கும். சில பேருக்கு பெருசா போடுற பாருங்க, இப்படி இருக்கும், இல்ல இப்படி இருக்கலாம், இல்ல நல்ல ஒரு யோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். இதுவே வந்து இந்த ட்ரைடன்ட் சிம்பிள் போல இருக்கிறது, இது அரசியல் வந்து உச்சத்தை தோறக்கூடிய ஒரு நபர்களுடைய கையிலேயே இந்த போல வந்து ட்ரைடன்ட் சிம்பிள் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சூரிய ரேகை இந்த ட்ரைடன்ட் சிம்பிள் ரொம்ப பாசிட்டிவான சிம்பிள் இந்த ஃபிஷ் சைனை பொறுத்தவரையில. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டு சைனு, இந்த வட்டம் போட்டிருக்கும்ல, இந்த வட்ட சிம்பிளை பொறுத்தவரையில திரண்ட ஒரு செல்வத்தை கொடுக்கும். சரிங்களா? நல்ல அபரிவிதமான பொருளாதார வரவு, நல்ல ஒரு பண வரவு என்பது ஏற்படுத்தும். அதே போல இப்படியும் இருக்கலாம். ஸ்கொயர் சிம்பிள் இருந்தால் பாதுகாப்பை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏதாவது சட்ட சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுல இருந்து வெளில வரதுக்கான ஒரு சூழல்கள் என்பது ஏற்படுத்தும். அதே போல இது போல வந்து இந்த முக்கோண சிம்பிள் என்பது நல்ல ஒரு அமைப்பு நம்ம எடுத்துக்கலாம். இது போல நல்ல அமைப்பு கெட்ட அமைப்பு ரெண்டு இருக்கு. ஒரு ஒயிட் புள்ளி இருந்துச்சுன்னா நல்ல அமைப்பு, பிளாக் புள்ளி பிளாக் மச்சம் இருந்துச்சுன்னா கெட்ட அமைப்பு நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஒண்ணு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தீவுக்குறி போல இருப்பது. இப்ப இந்த இடத்துல வந்து சூரிய ரேகை வருது, தீவுக்குறி போல இந்த இடத்துல இருக்குது, ரொம்ப நெகட்டிவான ஒரு அமைப்பு நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கும். இதுவே இந்த ஸ்டார் சைன் போல இருக்கும். சில நேரங்கள் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இல்லை இப்படி இருக்கலாம், இல்லை ஸ்டார் சைன் இப்படி இருக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திடீர் அந்த ஃபேம் ஏற்படுறது. இப்பெல்லாம் சமூக வலைத்தளத்துல டக்குன்னு ஃபேம் ஆகுறாங்களா, அது போல வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஃபேம் ஏற்பட்டு ரீச் ஏற்பட்டு இல்ல கலைத்துறையில நல்ல கோலோச்சக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளை வரும். இது போல எண்ணற்ற விஷயங்கள்லாம் இந்த நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு மேடுகளை பத்தி சொல்வதற்கு அவ்வளவு விஷயங்கள் மீது இருக்கு. இந்த ஒரு வீடியோ என்பது போதாது.
இருந்தாலும் இது நம்ம எதிர்வரக்கூடிய காலங்களில் பல பதிவுலாம் இந்த சூரிய மேட்டை பத்தி நம்ம போடலாம் என்று சொல்லி இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கைரேகை சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் தேவைப்படக்கூடியவங்க இந்த தொடர்பு கொண்டு பேசுங்க. இன்னும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து கன்சல்டேஷன், நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன் எது வந்தாலும் என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க. பல முக்கியமான தகவல்கள் கைரேகை மட்டும் இல்லை, நம்ம வாஸ்து அற்புதங்கள் சேனல் வச்சிருக்கிறோம், அதையும் போட்டு பாருங்க. இல்ல ஜோதிடம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகள் இந்த சேனல்லையும் இன்னும் பல சேனல்ல போட்டுட்டு இருக்கிறோம். என்னுடைய பேரை டைப் பண்ணி ஆஸ்ட்ரோ பர்கன் டைப் பண்ணி பார்த்தாலே பல விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம் என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் பல நல்ல தகவலோடு உங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பர்கன். நன்றி, வணக்கம்.